guys, welcome back to Learn with Shem. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது a and the. இதோட யூசஸ் என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பேசிக்கா இன்னைக்கான வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கான வீடியோ. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க லேர்ன் வித் ஷெம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூணு ஆர்டிகல்ஸையும் நம்ம யூஸ் பண்றதுக்கு சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ அண்ட் ஆன் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே யூசேஜ் தான். ஏவையும் ஆனையும் வந்துட்டு நம்ம ஒரே மாதிரியே தான் யூஸ் பண்ணுவோம். பட் த வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவோம். சோ ஏ அண்ட் ஆனுக்கு சேம் யூசேஜ் அண்ட் தக்கு டிஃப்ரெண்ட் யூசேஜ். சோ ஏ அண்ட் ஆனுக்கு சேம் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. சோ ரெண்டுத்துக்கும் ஒரே யூசேஜ் தான். பட் எந்த வேர்டுக்கு முன்னாடி ஏ போடணும், எந்த வேர்டுக்கு முன்னாடி ஆன் போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துட்டு வரும். சோ அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் சவுண்ட் வந்துட்டு நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா. சோ அந்த லெட்டரோட ஓசையில ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்றது போடணும். ஒருவேளை அந்த வேர்டோட ஸ்டார்டிங் சவுண்ட் வந்துட்டு உயிரெழுத்துக்களோட ஓசையில இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆ யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஐடியா கிடைக்கும். சோ இங்க சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, இத பாருங்க. பேக், எலிஃபண்ட், அம்ப்ரெல்லா, பர்ஸ், ஆர், ஆனஸ்ட், எக்ஸ்ரே, MBA, MA. சோ இப்ப பேக் இதோட ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ப அப்படின்னு வருதா, பேக், ப. சோ பேங்கிறது வந்துட்டு உயிரெழுத்து எதுலயுமே வராது இல்லையா, அதனால a பேக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அம்ப்ரெல்லா இதோட ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன, a வந்து உயிரெழுத்துக்கள் வருது இல்லையா, அதனால an umbrella அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் எலிஃபண்ட் அப்படின்ட்டு சொல்றோம். சோ எலிஃபண்டோட ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன, ஏங்கிறது வந்துட்டு உயிரெழுத்துக்கள் வருது இல்லையா, அதனால an elephant அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பர்ஸ்க்கு பாருங்க, ப அது வந்துட்டு உயிரெழுத்து கிடையாது, அதனால வந்துட்டு a purse அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த வேர்டை கவனிங்க. இதை நிறைய பேர் வந்துட்டு ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 hour, 2 hour, 3 hour அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு ஏ ஹவர் அப்படின்ட்டு நீங்க போட்டீங்க. ஹே தானே வருது, இது வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால ஏ ஹவர் அப்படின்னு போடுவோம்னா அது ராங். சோ இந்த வேர்டை வந்து நீங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல் யூஸ் பண்றது அப்படின்ட்டு கிளியரா உங்களுக்கு தெரியும். இதுல ஹச் சவுண்ட் சைலண்ட். சோ நீங்க அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சோ 1 hour, 2 hours, 3 hours அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால ஆர் சவுண்ட் ஸ்டார்டிங் சவுண்ட் ஆறதுனால இதை வந்து an r அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டுக்கும் ஹானஸ்ட் இல்ல ஆனஸ்ட். சோ ஆ தானே ஸ்டார்டிங் சவுண்ட், அதனால an honest அப்படின்னு தான் சொல்லணும். சோ an r, an honest அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, MBA. MBA அப்படிங்கிறது ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன, ஏ MBA ஏன்னு தானே வருது, அதனால an MBA அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ரே, ஏல ஆரம்பிக்குது, அதனால an எக்ஸ்ரே. அதே மாதிரி தான் எம்ஏங்கிறதும் ஏ. சோ an MA அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, யூனியன், யூனிக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கறதோட ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன, யூ, அதனால வந்துட்டு அது உயிரெழுத்துல வராது இல்லையா, அதனால ஏ யூனியன் அப்படின்னு தான் வரும். அதே மாதிரிதான் நெக்ஸ்டும் யூனிக் அப்படிங்கறதும் ஸ்டார்டிங் சவுண்ட் என்ன, யூ தானே, அதனால அது உயிரெழுத்து கிடையாது, அதனால இதுக்கும் வந்துட்டு ஏ யூனிக் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு வந்துட்டு ஆ வருமா ஆன் வருமான்ட்டு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 rupee காயின் ஓ சவுண்ட் தானே வருது ஸ்டார்டிங் சவுண்ட், அதனால and 1 rupee coin அப்படின்னு போடுவாங்க. பட் அது ராங். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா 1 வா சவுண்ட் தான் ஸ்டார்டிங் சவுண்ட். சோ a 1 rupee coin அப்படின்னு தான் சொல்லணும். 1 rupeeன்னு சொல்லக்கூடாது, 1 rupee அப்படின்னு தான் சொல்லணும்.
சோ இப்போ நம்ம இந்த பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எங்க ஆ யூஸ் பண்ணணும், எந்த வேர்டுக்கு ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ சிம்பிள் தான். ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் சவுண்ட் உயிரெழுத்தா இருந்ததுன்னா நீங்க ஆன் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆ யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சோ இதே மாதிரி த இருக்கு இல்லையா, த வந்துட்டு நம்ம ரெண்டு டைப்ஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து த, இன்னொன்னு வந்து தி. சோ த அண்ட் தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல நம்ம த அப்படின்னு சொல்லணும், எந்த இடத்துல தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. சோ இதுக்கும் ஆன் மாதிரியே தான் இதுக்கும் வந்துட்டு ரூல் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் சவுண்ட் வந்துட்டு உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா தி அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஆனியன், தி ஆரஞ்ச் அந்த மாதிரி சொல்லணும். அப்படி இல்லாம அது வந்துட்டு உயிரெழுத்தா இல்லாம வேற சவுண்ட்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து த அப்படின்னு சொல்லணும். த பென், த பென்சில் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இங்க பாருங்க, give me the orange pen அப்படின்னு சொல்றோம். அதுவே வந்துட்டு give me the red pen அப்படின்னு சொல்றோம். சோ ஆரஞ்சு வர இடத்துல தி அப்படின்னு யூஸ் பண்றோம், ரெட் அப்படின்னு வர இடத்துல த அப்படின்னு யூஸ் பண்றோம். சோ வவல் சவுண்ட் ஸ்டார்டிங் சவுண்டா வந்தது அப்படின்னா தீன்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா தன்னு சொல்லுங்க. இதுதான் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ ஏ அண்ட் த அண்ட் தி எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ரூல். ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு வேர்ட் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நீங்க ஆ இல்லனா ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ பென்சில் அப்படின்னா என்கிட்ட ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு பென்சில். சோ அந்த ஒன்னுங்கிற இடத்துல ஒன்னுக்கு பதிலா நீங்க ஆ இல்லனா ஆன வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ I have a pen, I have a paper, I have an orange, I have an abacus kit. So இந்த மாதிரி சிங்குலர் ஃபார்ம்ல சொல்றீங்க அப்படின்னா என்கிட்ட ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு நீங்க ஆ இல்லனா ஆன் அந்த வேர்டோட ஸ்டார்டிங் சவுண்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்குலர் ஃபார்ம் ஒரு பென் ஒரு பேப்பர்ங்கிற இடத்துல நம்ம ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்றோம். இப்போ அதுவே வந்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? சோ பென்ஸ், பேப்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, த தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த பென்ஸ், டேக் த பென்சில்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணுமே தவிர டேக் எ பென்ஸ், டேக் எ பென்சில்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. சோ சிங்குலர் ஃபார்முக்கு வந்துட்டு நீங்க ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்ணணும் அண்ட் ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து த யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நீங்க எப்பவுமே ஆ இல்லனா ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்ட் பண்ண முடியற விஷயங்கள்லாம் என்ன இருக்கும்? 1 bucket, 2 buckets, 3 buckets, தென் 1 book, 2 books, 3 books இந்த மாதிரி கவுண்ட் பண்ற விஷயம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்ணலாம். சோ ஒரு பொருள் வந்துட்டு சிங்குலர் கவுண்டபிள் நவுனா இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஆன் யூஸ் பண்ணலாம். அதாவது அது சிங்குலரா இருக்கணும் அண்ட் ஆல்சோ கவுண்டபிளாவும் இருக்கணும், கவுண்ட் பண்ற மாதிரியாவும் இருக்கணும். சோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்ணலாம். இதே அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு த தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் the wind is blowing அப்படின்னா காத்து வீசுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து wind is blowing அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விண்ட வந்து நம்ம 1 wind 2 wind அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம the wind அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி fetch the water அப்படின்னா தண்ணிய மொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா. தண்ணியையும் வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால இந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு the water அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எப்போதுமே வந்துட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சொல்றீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல வந்துட்டு நீங்க ஆ இல்லனா ஆன் யூஸ் பண்ணலாம். சோ அதே வந்துட்டு நீங்க செகண்ட் டைம் இல்லனா தேர்ட் டைம் வந்துட்டு ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. There was a farmer in a village. The village was filled with green trees. The farmer was an honest man. The farmer had a son and a daughter. The son was 2 years old and the daughter was
5 years old. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா there was a farmer னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இப்பதான் வந்துட்டு நம்ம அந்த ஃபார்மரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதனால வந்துட்டு a farmer னு சொல்றோம். in a village, அந்த வில்லேஜும் இப்பதான் நம்ம சொல்றோம். அதனால வந்துட்டு in a village அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the village was filled with green trees. சொல்றோம். இங்க வந்துட்டு ஏற்கனவே அந்த வில்லேஜ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அதனால the village அப்படின்னு யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க the farmer was an honest man அப்படின்னு சொல்றோம். இங்கே வந்துட்டு அந்த ஃபார்மரை ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால the farmer அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் the farmer என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால had a son and a daughter. ஏன்னா வந்துட்டு அந்த சன்னையும் டாட்டரையும் இப்போதான் நம்ம புதுசா சொல்றோம். அதனால a son and a daughter அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் the sonங்கிறோம். ஏன்னா இத செகண்ட் டைம் நம்ம சொல்றோம். அதனால the son was 2 years old. the daughter இவங்களையும் நம்ம ரெண்டாவது டைம் சொல்றோம். அதனால the daughter was 5 years old. சோ இப்போதான் நம்ம ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படிங்கும்போது இல்லனா யூஸ் பண்ணணும். அத செகண்ட் டைம் இல்ல அதுக்கு மேல யூஸ் பண்ணும்போது நம்ம த அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்பெசிபிக் திங்ஸ் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்பயுமே நம்ம இல்லனா தான் யூஸ் பண்ணணும். நான் ஸ்பெசிபிக் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு கிவ் மீ a chocolate அப்படின்னு நான் கேக்குறேன். சோ அது எந்த சாக்லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்பெசிபிக்கா இந்த சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு நான் கேட்கல இல்லையா. சோ இந்த மாதிரி நான் ஸ்பெசிபிக் திங்ஸ் இல்லைன்னா நான் ஸ்பெசிபிக் பர்சனை வந்துட்டு நீங்க சொல்லும் போது அதுக்கு முன்னாடி இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படிங்கும் போது த யூஸ் பண்ணணும். give me the chocolate அப்படின்ட்டு சொல்றீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டை கொடு அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுக்கு அந்த சாக்லேட் என்ன அப்படிங்கறது தெரியுது. சோ அது வந்துட்டு ஸ்பெசிபிக்கா நீங்க கேக்குறதுனால அந்த இடத்துல த அப்படிங்கறத யூஸ் பண்ணும். சோ ஜெனரலா கேட்கும் போது நீங்க இல்லைன்னா யூஸ் பண்ணணும். ஸ்பெசிபிக்கா ஒரு இதை குறிப்பிட்டு கேட்கும் போது நீங்க வந்துட்டு த யூஸ் பண்ணணும். சோ yesterday what did you do அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நேத்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல வந்து I went to a movie அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் ஒரு படத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம். சோ ஸ்பெசிபிக்கா சொல்லல இல்லையா, இந்த மூவி தான் அப்படின்னு சொல்லல. அதனால வந்துட்டு இங்க யூஸ் பண்றோம். இதுவே நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க அப்படின்னா I went to the movie that you suggested, அதாவது நீ எனக்கு சஜஸ்ட் பண்ண மூவிக்கு தான் நான் போனேன். சோ இது வந்துட்டு நம்ம ஸ்பெசிபிக்கா அந்த மூவிக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால இங்க the movie அப்படின்னு யூஸ் பண்றோம். ரூல் நம்பர் 6, இப்போ உங்க ப்ரொஃபஷன் பத்தியோ இல்ல ஜாப் பத்தியோ வந்துட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இல்லைன்னா தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் I am a teacher, he is an engineer அப்படின்னு தான் சொல்லணும். I am the teacher, he is the engineer அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது உங்க கிட்ட கேக்குறாங்க who is the principal of this school அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க she is the principal of this school அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது நீங்க த அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஜெனரலா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது நீங்க வந்துட்டு இல்லைன்னா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல், இப்போ ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு பொருளோட கேட்டகரி இல்ல டைப் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இல்லைன்னா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் she is a good student அப்படின்னா அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். சோ அவளோட கேட்டகரி சொல்றோம், அவ நல்ல ஸ்டூடெண்டா கெட்ட ஸ்டூடெண்டா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. சோ இந்த பிளேஸ்ல வந்துட்டு she is a good student அப்படின்ட்டு சொல்லணும். அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் you are a brilliant boy, நீ வந்துட்டு அறிவாளியான பையன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சோ இந்த பிளேசஸ்லாம் வந்து நம்ம இல்லைன்னா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுலயே வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், நீ ஒரு அறிவாளியான பையன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இல்லைன்னா யூஸ் பண்றோம். இந்த கிளாஸ்லயே நீ தான் நல்ல ஸ்டூடெண்ட், இந்த கிளாஸ்லயே நீ தான் அறிவாளியான பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா then you have to use the here. ஏன்னா அவரு ஒருத்தர் தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் she is the
பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் அப்படின்னா இந்த கிளாஸோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவ தான் அப்படின்னு சொல்றோம். சோ ஷீ இஸ் த ஒன்லி ஒன் கேர்ள், அதனால இங்க த சொல்றோம். அதே மாதிரி யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் பாய் இன் திஸ் கிளாஸ் அப்படி சொல்றோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்லயே நீ தான் வந்துட்டு ரொம்ப அறிவாளியான பையன் அப்படின்னு சொல்றோம். சோ அவன் ஒருத்தன் தான் அறிவாளியான பையன். சோ இந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ற இடத்துலயும் நம்ம தான் யூஸ் பண்ணணும். இதுவே தான் நெக்ஸ்ட் ரூலும். இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுக்கு வேற ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, ஒரு விஷயம் தான் இந்த உலகத்திலே இருக்கு அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி நம்ம தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த சன், த மூன், த தாஜ்மஹால், த பிக் டெம்பிள். சோ இது எல்லாமே வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. சோ இந்த விஷயம்லாம் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு விஷயம் எத்தனை தடவை நடந்தது இல்ல நீங்க எத்தனை தடவை பண்ணீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இத வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் 2 தடவை பண்ணுவேன், ஒரு வாரத்துல ஒரு தடவை அங்க போவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா. சோ இந்த பிளேஸ்ல நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் once in a month, twice in a week, thrice in a day. சோ ஒரு நாளைக்கு 3 தடவை, ஒரு மாசத்துக்கு 2 தடவை. சோ இந்த மாதிரி சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ரூல், இப்ப வந்துட்டு நீங்க பெரிய நம்பரை வந்துட்டு 1 வச்சு சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இல்லைன்னா யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றோம், என்கிட்ட 200 ரூபாய் இருக்குன்னு சொல்றோம். சோ 200 ரூபாய்னா என்ன சொல்லுவோம், ஐ ஹாவ் 200 rupees அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஐ ஹாவ் 100 rupees அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுக்கு பதிலா நம்ம ஐ ஹாவ் 100 rupees அப்படின்னு சொல்லலாம். சோ 1ஓட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். I bought 100 pens in my life அப்படின்ட்டு சொல்றோம். சோ என்னோட வாழ்க்கையில நான் ஒரு 100 பென் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த இடத்துல 100 pens அப்படின்னு சொல்லணும், அதாவது 100 பென் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ ஒரு அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சோ 100 rupees, $100, 1000 pens, 1000 flowers. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு 1க்கு ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு $200, $300 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபௌட் தி வீடியோ. உங்களுக்கு இதுல இருந்து கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இன்னும் இருந்தது அப்படின்னா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் தாக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய யூசேஜஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஏன்னா அந்த யூசேஜையும் இதுல சொன்னேன் அப்படின்னா நிறைய இருக்கிறதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோ அதை வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணாமையும் நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு நோ ஆர்டிகல்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதையும் வந்துட்டு நான் ஒரு தனி வீடியோல போடுறேன். I'll meet you all with the corresponding videos. Until then, it's bye from Shyam.